Hi dear students, welcome to A2 Career Check YouTube channel. நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர் இதே மாதிரி ரிலேட்டட் கோர்சஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா யூஜி அண்ட் டிப்ளமோ அட்மிஷன் 2026 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பேஜில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் UG admission 26-27 view rank list அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ஷோ ஆகும். ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்டகரியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெனரல் ரேங்க் லிஸ்ட், அதாவது ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரல் கேட்டகரியில் 22,987 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத செகண்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் 198.50 கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 170 பேருடைய நேம் அப்படிங்கிறது வந்திருக்குது. தென் பாத்தீங்கன்னா இதுல ஸ்டார்ஸ் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா. இந்த ஸ்டார்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கீழேயே கொடுத்திருப்பாங்க. இந்த ஸ்டார் எதுக்காக போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் போட்டிருக்கிற கேண்டிடேட் அவங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க எலிஜிபிலிட்டி ஆவாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டார் போட்டிருக்கிறாங்க. அதனால உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்டு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கோட்டா, அதாவது பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கும் இல்லையா அவங்களுடைய கோட்டா. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் 180.50 கட் ஆஃப் வந்திருக்குது. டோட்டலா பாத்தீங்கன்னா 27 ஸ்டூடெண்டோட நேம் பாத்தீங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுலயும் சேமஸ் அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா மாதிரி தான் ஸ்டார் போட்டிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எலிஜிபிள் பர்சனாக கருதப்படுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டாக்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 775 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபைனலாக டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 190 ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம் அப்படிங்கிறது இந்த ரேங்க் லிஸ்ட்ல வந்திருக்குது. தென் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கான 7.5 ரிசர்வ் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் 199.50 கட் ஆஃப்க்கு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல டோட்டலா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட நேம் இடம் பெற்றிருக்குது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 7,977 ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம்ஸ் அப்படிங்கறத இதுல ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒகேஷனல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல டோட்டலா ஒகேஷனல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட்ல டோட்டலா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட நேம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒகேஷனல்ல டோட்டலா பார்த்தீங்கன்னா 1,193 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அட்மிஷன் NRI கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறதும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா டோட்டலா 27 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கோட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கான NRI கோட்டா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டீடைல்ஸ் ரேங்க் லிஸ்ட் மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி TNAUல அண்டர் கிராஜுவேட் அட்மிஷனுக்கு ப்ரொஃபஷனல் ரிஜெக்ஷன் லிஸ்ட் யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா அந்த தனி லிஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ரேங்க் அண்ட் உங்களுடைய கட் ஆஃப் கம்யூனிட்டி ரேங்க் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கான அப்டேட் வந்த உடனே சேனலில் அப்டேட் பண்ணுறேன். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். A2 Career Check யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.